Hello friends, welcome to my channel Mr. Venky Wits. So in the video எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Xbox One உடைய ஃபுல் ரிவ்யூ. இந்த Xbox One இருந்ததுன்னா உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும், உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இது மூலியமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Xbox One பார்த்தீங்கன்னா டிஸ்க் டைப்போட வருது. டிஸ்க்கு டிஜிட்டல் வெர்ஷன் சொல்லி 2 வெர்ஷன் கிடைக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு Xbox One கண்ட்ரோலரோட உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்றைக்கி தேதியிலையும் உங்களுக்கு வர கேம்ஸ் எல்லாம் இதுக்கு அவைலபிளாக கிடைக்குது. நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உங்கள் கைக்கு இந்த Xbox வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டிவியோ இல்லை மானிட்டர் எதில் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஹோம் பேஜ் ஸ்க்ரீன் வந்து இது போல் தான் வந்து 1 by 1 அடுத்தது வரும். நீங்கள் ஏதாவது கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் இது போல் கேமுடைய நேம், அதனுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து ஒவ்வொரு கேமுக்குமே செக்ரிகேட் பண்ணி காட்டுவாங்க. இதுக்கப்புறம் செட்டிங்ஸ் வந்து டாப் ரைட்டில் இந்த இடத்துல இருக்கும். அதை போட்டிங்கன்னா ஜென்ரல் செட்டிங், நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஜென்ரல் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒய்ஃபை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஒய்ஃபை இருந்தால் தான் இது ஆன் ஆகும். ஒய்ஃபை ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் பேஸ்டு தான் Xbox எல்லாம். ஸோ அப்டேட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களால் வந்து ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதனுடைய டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் உங்களுக்கு செட்டிங்ஸ் எனபிளாக இருக்குது. நான் இப்போ அதை தான் செக் பண்ணி காமிக்கிறேன். 4K கேலிப்ரேஷன் டிவி எல்லாமே இருக்கும். வீடியோ மோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 2K மானிட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் 14p செட்டிங்ஸ் தான் நான் செட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து 4K இருந்துச்சுன்னா நீங்கள் 4K செட் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவைலபிள் இல்லைன்னா வீடியோ மோட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் 4Kவை எனபிள் பண்ணுறது மூலிமா 4Kவை எனபிள் பண்ணி உங்கள் டிவியில் யூஸ் பண்ணிக்கலாம். சில டிவியில் 4K டிவிலையும் 4K காமிக்கலைன்னா வீடியோ மோட்ஸ் போயிட்டு 4Kவை எனபிள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 4K காமிக்கலை, வீடியோ மோட்ஸில் போயிட்டு 4K எனபிள் பண்ணுறேன். 2K டிவிக்கே 4K காட்டுது. மேபி அப்ஸ்கேல் பண்ணி காட்டுவேன்னு நினைக்கிறேன். 4K எனபிள் பண்ணிட்டேன்னா HDR வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு HDR பர்சனலாக பிடிக்காது. அதனால் நான் HDR வந்து போக மாட்டேன். எனக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா இருக்கணும், கேமுடைய ஸ்மூத்னஸ் நல்லா இருந்தால் போதும். ஸோ இதை செட் பண்ணதுக்கு வீடியோ மோட் செட் பண்ணதுக்கப்புறம் 4K ரெசல்யூஷனில் போயிட்டு 4K வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து ஆடியோ செட்டிங்கில் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஸ்பீக்கர் செட்டிங் இருக்கும். HDMI மூலயமா செட் பண்ணும்போது என்ன வேணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆப்டிக்கல் கேபிளில் டால்பி டிஜிட்டல் சவுண்டு பார் வச்சுருக்கிறதால நான் இந்த சவுண்டை வந்து நான் ஆப்டிக்கல்லேருந்து எடுக்கிறேன். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெட்ஃபோனுக்கு என்ன மாதிரி வேணும். டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது, பட் சாஃப்ட்வேர் கேட்கும், ஃப்ரீ கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸு, தீம்ஸு, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சேஃப்டி மோடு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. பவர் சேவிங் மோட் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மோட் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். இது போல் செட்டிங்ஸில் பேசிக் செட்டிங் இதெல்லாம் தான். இதெல்லாம் செட் பண்ணோடனே பேக் போங்க. ப்ளே ஸ்டோர்னே வருது ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணதால். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கேம்ஸு, ஆப்ஸு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதெல்லாம் இது போல் ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மை கேம்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய லைப்ரரியில் இருக்க எல்லாமே காட்டும். ஸோ இது வந்து மை லைப்ரரி. இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய Xboxயில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஆப்ஸு, அப்புறம் உங்களுக்கான கேம்ஸு, இது எல்லாமே அந்தந்த ஃபீல்டில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இதில் போய் எது வேணுமோ ப்ளே பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 TB ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணுறேன். 500 GB வந்து இன்டர்னல், 1.5 TB வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ரெண்டுமே சேர்ந்து எனக்கு 2 TBயாக கம்பைன் ஆகிருக்கு. ஆப்பு எல்லாமே இதிலே காமிக்கும். நீங்கள் வந்து மேனேஜ் போயிட்டு உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்குடைய ஸ்டோரேஜ் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். 500 GB 1.5 TB இது ரெண்டுமே சேர்த்து 2 TBயாக கம்பைன் ஆகிருக்கு. இதுதான் என்னுடைய டோட்டல் ஸ்டோரேஜ். நீங்கள் 500 GB வச்சுருந்தீங்கன்னா போதும். ஏன்னா ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் அவ்வளோதான் எடுக்கும். ஃப்ரீ கேம்ஸ் நிறைய நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். அதை பற்றிலாம் நான் வரேன். அப்டேட் எதாக இருந்தால் இங்கே போய் அப்டேட் கொடுத்துக்கலாம். இதில் ரிமோட் ஃபீச்சர்ஸ், இந்த ஒரு ஃபீச்சரை மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரிமோட் ஃபீச்சர்ன்றது மொபைலோட கனெக்ட் பண்ணி கேம் விளையாடுறது. ஸோ அதனால் இந்த ஃபீச்சர்ஸ் எனபிளில் இருந்தால் தான் மொபைலில் கனெக்ட் பண்ணி விளையாட முடியும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ அதை எனபிள் பண்ணுறது மட்டும் சொல்லித்தரேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. பேக் போயிட்டு ஆப்பெல்லாம் பார்க்கலாம். என்னென்ன ஆப்ஸ் இருக்குது. நிறைய ஆப் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தேவையானது இதெல்லாம் தான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நான் டே டு டே வந்து Xboxை யூஸ் பண்ணேன்னா இதெல்லாம் போயிட்டு யூஸ் பண்ணுவேன்.
கேம் வந்து உங்களை காமிக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சேன். எக்ஸ்பாக்ஸ் பாஸ் பை பண்ணி 400 பாஸ் பை பண்ணேன். கன்சோல் பாஸ் அது வந்து 400 வரும். அல்டிமேட் வந்து உங்களுக்கு 600. இப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போயிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட கேம்ஸு சாஃப்ட்வேர் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இதிலேயே போயிட்டு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே நமக்கு பார்த்திங்கன்னா இதுக்குள்ள நமக்கு தேவையானது எல்லாமே இதில் ஈஸியாக கிடைக்கிது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேம்ஸ் போங்க. கேம்ஸ் பண்ணிங்கன்னா கேம் செக்ஷனில் எல்லா கேம் ஆஃபர், இப்போ எதாவது ஆஃபர் போயிட்டு இருந்ததுன்னா டாப்பில் ஷோ ஆகும். கேமுடைய டீட்டெயில், எப்போ ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ ரேட்டிங் இருக்குது, எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. சரி, ஃப்ரீ கேம்ஸ் தான் நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறது? லெஃப்ட்லேயே போங்க, கேம் செக்ஷன் போயிட்டு டவுனில் வந்தீங்கன்னா டாப் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ கேம்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். கேம்ஸில் டாப் ஃப்ரீ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கேம்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுது பார்த்தீங்களா. இதில் உங்களுடைய ஃபேவரட் கேம் இருந்ததுன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி மல்டிப்ளேயர் கேம் தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டோரி மோடு வந்து ரொம்பவுமே கம்மி தான், 1-2 கம்மியான கேம்ஸ். பட் ஆனால் இவங்களுடைய கலெக்ஷனில் இவ்வளோ கேம் இவங்க ஃப்ரீயாக தரது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட கட்ட தேவையில்ல. எக்ஸ்பாக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, இதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுறீங்க, நெட்டு மட்டும் இது யூஸ் ஆகும். மொபைல் நெட்டோ இல்லை நீங்கள் ஒய்ஃபை வச்சுருக்கீங்களோ அது மூலிமா நெட் எடுத்துக்கலாம். இதில் போய் இருக்க கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு 100% ஃப்ரீ. ஒத்த பைசா நீங்கள் கட்ட தேவையில்ல. பாஸ் எதுவுமே வாங்க வேணாம். ஜஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திருதா மேனேஜ்னு டவுன்லோட்னு இருக்கும், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதால் மேனேஜ்னு இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்ணால் பண்ணிக்கலாம். இங்கே இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுடைய லைப்ரரி போயிட்டு அதை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். மை கேம்ஸ் அண்ட் ஆப்புன்னு இருக்குல்ல, அங்கே போனால் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஸ்பிளேலே கூட காமிக்கும், ஃபேவரட் கேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு மாடர்ன் வார்ஃபேர் வச்சு காமிக்கிறேன். வார்சோன் 2.0 வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஆன்லைன் கேம் தான். இந்த கன்சோல் வாங்கினீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டு கேமாக இது தான் இருக்கும். ஷூட்டிங் கேம் பிடிக்குன்றவங்களுக்கு. ஏன்னா இந்த கேம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃப்ரீ கேமு. அப்டேட் ஆகிட்டு ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கேம் ப்ளே ஒன்று டெமோ காமிக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 60 FPS சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுது. ரெசல்யூஷனும் பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. 2K மானிட்டரில் அப்ஸ்கேல் பண்ணி 1080p தான். பட் ஆனால் அப்ஸ்கேல் பண்ணி நமக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் பிக்சல் ட்ராப் ஆகிற மாதிரி இல்லை. பிக்சல் வந்து தெளிவாக இருக்குது கேமில். நான் விளையாண்டு பார்த்த வரைக்கும் எனக்கு தெளிவாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பாக்ஸ். இதுதான் கன்சோலுடைய ஹைலைட். ஏன்னா கன்சோலுடைய ஹைலைட்டு கேம் ஆப்டிமைசேஷன், பிசியுடைய ஹைலைட்டு பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸை எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி பெஸ்ட்டு கேமிங் டிவைசஸாக இருக்குது வேர்ல்டில். அதனால் கன்சோலில் வந்து நல்ல விஷயம் இது தான். இந்த கன்சோல் வாங்கினீங்கன்னா இந்த கேமெல்லாம் உங்களுக்கு தரமாக விளையாட முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷூட் பண்ணும்போது வர புகையாகட்டும், எனிமிக்கிட்டேருந்து வர பிளட்டு, அப்புறம் அந்த மூமெண்ட்டு, லாங்கில் இருக்கிற டிஸ்டன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்றது தெளிவாக தெரியுது. என்னுடைய டிவி தான் நீங்கள் பார்த்துட்டு இது டிவின்ற LG 32 இன்ச்சு மானிட்டர். இது செம்மையாக இருக்குது. கேம் ப்ளே பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அதை பற்றின ரிவ்யூவும் கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம். மானிட்டர் பற்றியெல்லாம் நான் ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக மேக் பண்ணுறேன். மானிட்டரை வந்து எப்படி வாங்கலான்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றது இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ரெசல்யூஷனை போயிட்டு 4K டிவி வச்சுருந்தா 4K, 1080p வச்சுருந்தா 1080p செட் பண்ணலாம். சவுண்டு என்ன சவுண்டு உங்களுக்கு வேணும், 5.1 கிடைக்கும், டால்பி கிடைக்கும்ன்றதை காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களால் ஃப்ரீ கேம்ஸ் டவுன்லோட் பண்ண முடியுமா, என்னென்ன ஃப்ரீ கேம்ஸ் இருக்குன்றதை காமிச்சு அந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டோட்டல் ஃப்ரீ கேம்ஸ் அவ்வளோதான், டாப் டு எண்டு. அதில் இருக்க கேமுக்கு நீங்கள் ஒத்த பைசா செலவு பண்ண தேவையில்லை. காசு கொடுத்து வாங்குறது தனி செஷன். அது உங்களுக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் கேம்ஸ்னு போனாலே அங்கேயே காமிக்கும். ஃப்ரீ கேம்ஸ் பெய்டு கேம்ஸ்னு இருக்கும். பெய்டு கேம்ஸ் வச்சு உங்களுடைய ப்ரிஃபர் எது வாங்கணுமோ, GTA 5, Red Dead Redemption, நிறைய ஃபேமஸான கேம்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இது உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுமானா 100% பண்ணோம். நீங்கள் இதை வந்து என்ன கேமுக்காக வாங்குறீங்க, என்ன கேம்ஸ் விளையாடணுன்னு எதிர்பார்க்குறீங்க, அதை பொறுத்து. நிறைய பேர் வந்து FPS சொல்லுவாங்க. FPS வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் S முக்கியமாக இருக்கலாம். எனக்கு FPS மெயின் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 FPS இருந்தாலும்
டீட்டெயில்டாக கேம் வந்து எனக்கு கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும். டிவியில் கனெக்ட் பண்ணுவேன், மானிட்டரில் ஒரு வாட்டி விளையாடுவேன், வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சு டிவியில் கனெக்ட் பண்ணி விளையாடுவேன். அங்கெல்லாம் விளையாடும் போது எனக்கு எஃப்பிஎஸ் பார்த்து என்ன பிரயோஜனம், என் டிவி வந்து 60 FPS மேலே தாண்டாது. அதனால தான் நான் வந்து வாங்குறோம் இதையே வாங்கலான்னு சொல்லிட்டு கேம் லூட்டில் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 14,000க்கு பை பண்ணேன். ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸ் தான், அதுவும் இஎம்ஐயில் கிடச்சிது. நல்ல ஒரு ஆப்ஷனும் கூட செகண்ட் ஹேண்டில். ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 20 வரும். அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து. இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கலாம். இது இன்றைக்கி தேதியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கேம் இதுக்கு ரிலீஸ் ஆகுது. சில கேம் ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்எஃப்எஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர கேமில் நிறைய ஸ்டாப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிளேக் டேல், ரெக்வரியம் அதெல்லாம் கூட ஸ்டாப் ஆகிடுச்சு. அதெல்லாம் இதுக்கு வரலை, ஏன் தெரியல. இந்த மாதிரி நியூ கேம்ஸ் எல்லாம் வந்து மேபி ஃப்யூச்சரில் ஆப்டிமைஸ் பண்ணலாம். பட் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இல்லை. ஆனால் நிறைய சூப்பரான கேம்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு இருக்குது. எக்ஸ்பாக்ஸுடைய ஸ்பெஷல் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் எல்லாமே இதுக்கு அவைலபிளாக இருக்குது. கரண்ட்டாக எந்த ஒரு கேமும் எல்லாமே இல்லை. அதே போல் எக்ஸ்பாக்ஸ் 360 கேம்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த கன்சோலுக்கு. இந்த கன்சோலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதில் குறையே இல்லை. ரிமோட் ப்ளே பற்றி கூடிய சீரில் ஒரு வீடியோ காமிக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் 10 மினிட்ஸ் மேக் பண்ணதுக்கு காரணமே இதை பற்றி டீட்டெயிலாக ஒரே வீடியோவில் சொல்லிடலாம், திருப்பி எடுக்க வேணாம் தான். அடுத்தது வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் இருக்க சின்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன கேம் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபோர்ட்நைட்டு எஃப்பிஎஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு அதில் மட்டும் தான் எஃப்பிஎஸ் ஈஸியாக செக் பண்ண முடியுது. மற்ற கேமில் எஃப்பிஎஸ் மீட்டரை யூஸ் பண்ணலான்றாங்க, ஆனால் எப்படின்னு தெரியல. அதை நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் அதையும் சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக குயிக்காக வரும். இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.